friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று இந்திய கடற்படையோட வரலாற்றுல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல LCA நேவி டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் வெற்றிகரமா தரையிறக்கப்பட்டிருக்கு. நீங்க கூட நினைக்கலாம், ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஃபைட்டர் ஜெட் விமானம் தரையிறங்குவது ஒரு சாதாரண நிகழ்வு தானே அப்படின்னு. ஆனா LCA நேவி டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரை இறக்கியதன் மூலம் இந்தியாவால் உள்நாட்டிலே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை உருவாக்கி வெற்றிகரமா இயக்க முடியும் அப்படிங்கறத உலகத்திற்கு காண்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா டெவலப் செய்து வரும் LCA நேவி ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முக்கியத்துவம் என்ன, LCA நேவி விமானத்தோட செயல்திறன் என்ன, எதற்காக இன்னும் இந்த ஃபைட்டர் ஜெட் விமானம் இந்திய கடற்படையில் இணைக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் அதற்கு தேவையான டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை உள்நாட்டிலே தயாரித்து இயக்குவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்திலே அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் தான் இதுவரைக்கும் உள்நாட்டிலே விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை உருவாக்கி பயன்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில இந்தியா தன்னுடைய LCA நேவி விமானத்தை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரையிறக்கியது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா உலக நாடுகளுக்கு இந்தியா இன்னொரு முறை தன்னுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத புரிய வச்சிருக்காங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரையிறங்கிய LCA நேவி ஃபைட்டர் ஜெட் விமானம் 2003 வருடத்தில இருந்தே டெவலப் செய்யப்பட்டு வந்தது. இந்த விமானத்தை உருவாக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ்ல சில தடங்கல்கள் ஏற்பட்டது. ஆனா அதையும் மீறி இந்திய விஞ்ஞானிகள் LCA நேவி விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்திய விமானப்படைக்காக LCA தேஜஸ் விமானம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டவுடன் அந்த விமானத்துல சில மாடிஃபிகேஷன்ஸ் செஞ்சு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கலாம் அப்படின்னு இந்திய விஞ்ஞானிகள் முயற்சி செஞ்சாங்க. LCA தேஜஸ் விமானத்தை LCA நேவி விமானமா மாற்றுவதற்கு அந்த விமானத்துல பல மாடிஃபிகேஷன் செய்யப்பட்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தரையிறங்கும் பொழுது அதிகமான ஷாக் ஏற்படும். இதனால டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களோட ஏர்ஃப்ரேம் மிகவும் வலிமையானதாக இருக்கணும். அதற்காக LCA தேஜஸ் விமானத்தோட ஏர்ஃப்ரேம்ல சில முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸ் செய்து ஏர்ஃப்ரேமை ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்காங்க. அடுத்து விமானத்தோட ஃப்ரண்ட் நோஸ் செக்ஷனை கீழ் நோக்கி இருக்கும்படி மாற்றி அமைச்சிருக்காங்க. இதன் காரணமா LCA நேவி விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரையிறங்கும் பொழுது போர்க்கப்பலை நன்றாக பார்க்க முடியும். அடுத்து விமானத்தோட ஃபியூல் சிஸ்டத்திலையும் சில முக்கியமான மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. விமானத்தோட ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் போன்ற பல சிஸ்டங்களை மாற்றி அமைத்து இந்த LCA நேவி ஃபைட்டர் ஜெட் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. LCA நேவி ப்ராஜெக்டின் கீழ் NP1 மற்றும் NP2 அப்படிங்கிற ரெண்டு புரோட்டோடைப்புகளை டெவலப் செஞ்சிருக்காங்க. இதுல NP1 புரோட்டோடைப் வெற்றிகரமா 2012 வருடம் தன்னுடைய முதல் பறத்தல மேற்கொண்டது. அதற்கு பிறகு பிப்ரவரி 2015 LCA நேவி விமானத்தோட இரண்டாவது புரோட்டோடைப்பான NP2 விமானம் தன்னுடைய முதல் பறத்தல மேற்கொண்டது. இந்த ரெண்டு புரோட்டோடைப்புகளும் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமா இயக்கப்பட்டாலும் டிசம்பர் 2016 இந்திய கடற்படை LCA நேவி திட்டத்திலிருந்து பின்வாங்குவதா அறிவிச்சாங்க. அதாவது இந்திய கடற்படை எதிர்பார்ப்பது அதிக த்ரஸ்ட் கொண்ட ஒரு ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட். ஆனா LCA நேவி ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட். இதன் காரணமா இந்த விமானத்தோட த்ரஸ்ட் குறைவாயிருக்கு. இதன் காரணமா LCA நேவி ஃபைட்டர் ஜெட் விமானத்தால தன்னுடைய ஃபுல் பேலோடை சுமந்து கொண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் இருந்து டேக் ஆஃப் செய்ய முடியாது. இந்த காரணத்திற்காக தான் இந்திய கடற்படை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பின்வாங்கிட்டாங்க. இந்திய கடற்படை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பின்வாங்கினாலும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி LCA நேவி டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்டை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. அதாவது LCA நேவி ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்டை வச்சு ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கத்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு LCA நேவி ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண விஞ்ஞானிகளை வைத்து TEDBF டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. LCA நேவி விமானத்தை வச்சு எப்படி 200 மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருந்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பது, 14 டிகிரி ஆங்கிள் கொண்ட ஸ்கீ ஜம்ப் ராம்ப்ல இருந்து எப்படி விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பது போன்ற பல விஷயங்களை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கத்துக்கிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் TEDBF விமான ப்ராஜெக்ட தற்போது டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. LCA நேவி ப்ராஜெக்ட்ல தற்போது NP3 அப்படிங்கிற 3வது புரோட்டோடைப் உருவாக்கப்பட்டு வருது. இதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட NP1 மற்றும் NP2 புரோட்டோடைப் இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்பட்ட விமானங்கள்ல சில மாற்றங்களை செய்து டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டா டெவலப் செஞ்சாங்க. ஆனா இந்த NP5 புரோட்டோடைப் விமானம் முழுக்க முழுக்க கடற்படைக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. LCA நேவி விமானம் 13.2 மீட்டர் நீளமும் 8.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்ட விமானம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 13,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். LCA நேவி விமானத்தினால 5,300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட F404 GE IN-20 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜின்னால 85 கிலோநியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். LCA நேவி விமானத்தினால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானங்கள் பறக்கும். இந்த விமானத்தினால தொடர்ந்து 3200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 16,000 அடி உயரத்துல பறக்க முடியும். LCA நேவி விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 8 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 5,300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். இந்த விமானத்துல R-73, ஐடர்பி, பைத்தன் 5 போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து KH-59ME ஹேமர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். போர் கப்பல்களை தாக்கக்கூடிய KH-35 மற்றும் KH-59MK போன்ற ஆன்டி ஷிப் மிசைல்களையும் இந்த விமானத்தில் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது தவிர DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கிளைட் பாம், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற பாம்ஸை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து KAB 1500L பேவ்வே 2 போன்ற லேசர் கைடட் பாம்ஸையும் இந்த விமானத்தினால எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருந்தாலும் இந்த விமானத்தோட த்ரஸ்ட் குறைவாயிருக்கு. இதன் காரணமா தான் இந்திய கடற்படை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பின்வாங்கினாங்க. ஆனா சமீப காலமா LCA நேவி ப்ராஜெக்ட்ல இந்திய கடற்படை ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா NP5 புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல மிகவும் இன்ட்ரெஸ்டா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையை சேர்ந்த சில அதிகாரிகள் கடந்த சில மாதங்களா தொடர்ந்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு சென்று LCA நேவி ப்ராஜெக்ட மானிட்டர் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவிடம் 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இயங்கும் நிலையில இருக்கு. ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 20 முதல் 25 விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். இந்தியாவிடம் 40 MiG-29K விமானங்கள் இருக்கு. இந்த 40 விமானங்களையும் 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைத்துக் கொள்ள முடியும். தற்போது இந்த 40 MiG-29K விமானங்களும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஷோர் பேஸ் ஸ்குவாட்ரன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டால் ஷோர் பேஸ் ஸ்குவாட்ரன்ல விமானங்கள் இருக்காது. அதனால நேவியுடைய ஷோர் பேஸ் ஸ்குவாட்ரன்ல LCA நேவி விமானத்தை இணைப்பதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. LCA நேவி விமானத்தை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கும் பொழுதுதான் தன்னோட முழு பேலோட சுமந்து கொண்டு பறக்க முடியாது. 2 டெர்பி மற்றும் 2 R-73 ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். ஆனா நேவியுடைய ஷோர் பேஸ்ல வச்சு இயக்கும் பொழுது தன்னுடைய முழு பேலோடை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இதனால MiG-29K விமானங்களோடு இணைத்து LCA நேவி விமானத்தை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலத்துல LCA நேவி விமானத்தோட 1 இல்லனா 2 ஸ்குவாட்ரன் விமானங்களை வாங்குவதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா
பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.